ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் அவுட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது தான் சொல்லித்தர போகிறேன். செயின் ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசி நீடிலேயே, அதாவது ஆரி ஜர்தோசி நீடிலேயே நீங்கள் நார்மலாக ஈஸியாக போடலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் கீழே இருந்து எப்பவும் போல் லூப் எடுத்துக்கோங்க. ஜர்தோசியை ஒரு மினிமம் ஹைட்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜர்தோசியில் பாதியில் வச்சு ஒரு ஸ்டிச், அதாவது கண்டினியூஸ் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஜர்தோசியோட பாதியில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசி அப்படியே வளைச்சு கொண்டு வந்து எண்டில் ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதை அப்படியே உள் பக்கமாக கொண்டு வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து தெளிவாக ஒரு தடவை பண்ணி காமிச்சிட்டு இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ லூப்பை கீழே இருந்து மேலே எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஜர்தோசியை வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்து ஜர்தோசியோட ஹைட்டில் பாதியில் வச்சு கீழே ஒரு தடவை குத்தி மேலே கரெக்டாக ஒரு தடவை சுற்றுனீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து மாட்டிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெதுவாக மேலே எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட், அதாவது திருப்பி கொண்டு போய் அந்த ஜர்தோசியை முன்னாடி போட்டோம் இல்லையா லூப், அந்த லூப்புக்கு உள்ள சென்டர் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே அந்த த்ரெட்டை எடுத்துக்கொண்டு வந்து முன்னாடி போட்ட அந்த செயினோட லூப்புக்கு நடுவில் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க. அகெயின் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப எப்பவும் போல் நார்மலாக வந்து த்ரெட்டை இழுப்பீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா திரும்பவும் ஜர்தோசியை நீங்கள் எடுத்துட்டு ஜர்தோசியோட நடுப்பகுதி எது அப்படின்னு ஒரு சென்டிமீட்டருக்கு எடுத்தீங்க அப்படின்னா 1/2 சென்டிமீட்டர் தான், அப்போ அதோட இது வந்து நடுப்பகுதியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு குத்தி கரெக்டாக ஆல்ரெடி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். செயின் ஸ்டிச் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை செயின் போடுறதுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த செயினோட சென்டர்லேருந்து திரும்ப எடுத்து நம்ம லூப் போட்டுகிட்டே இருப்போம். அதே தான். ஆனால் நம்ம அதை வந்து த்ரெட்டுலேயோ ஜரியிலையோ எதுலேயோ ஒன்று பண்ணோம். இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இதில் வந்து ஜர்தோசியை யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய லூப்பாகவும் போடலாம், ரொம்ப குட்டி லூப்பாகவும் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க லூப்பை வந்து கொஞ்சம் நீளமாக ஜர்தோசியை கட் பண்ணி பெருசாக போட்டேன். நான் தேர்டு போட்ட லூப் பாருங்கள், குட்டியாக போட்டிருப்பேன். ஸோ குட்டி குட்டி செயினாகவும் அழகாக நம்மளால் போட முடியும். இடத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய செயினாகவும் போட முடியும். இந்த செயின் ஸ்டிச் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? லூப்பை கீழேருந்து எடுக்கிறோம். அந்த லூப்புக்குள்ளே ஜர்தோசியை மாட்டுறோம். ஜர்தோசியோட மிட் பாயிண்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம பேக் திருப்பி கொண்டு வரோம் இல்லையா, அந்த இடத்துல ஜர்தோசி வந்து திருகக்கூடாது, ட்விஸ்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். ப்ரைடல் ஒர்க் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜர்தோசியோட பார்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஜர்தோசியோட ஒர்க் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் வந்து கருத்து போகாது. அதனாலேயே அது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து நிறையா விஷயங்கள் பழகிக்கணும். நார்மல் நீடில் நீங்கள் வந்து இதே செயின் ஸ்டிச்சை போடலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி த்ரெட்டு மாற்றும் போது அடியில், அதாவது இந்த ஒரு ஃபிட் வந்து அதில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் காட்டன் த்ரெட்டில் போடுறதுனால மேலே தெரியாது. அதனால தான். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம வந்து லூப்பை எடுத்துட்டு அதில் ஜர்தோசியை ஆட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்து பண்ண போகிறோம். திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மெதுவாக சொல்லித்தரேன். லூப்பில் விட்டு பாதியில் சுற்றிட்டு திரும்ப கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு லாக் செயின், அப்படியே கொண்டு வந்து சென்டரில் ஒரு தடவை குத்தி திரும்ப ஒரு தடவை குத்தி இதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு லாக் செயின். திரும்ப ஒரு தடவை பார்க்கலாமா? கீழேருந்து இப்போ லூப் எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. லூப்பை இப்போ தான் எடுத்திருக்கோம். இந்த லூப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்தோசியை வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜர்தோசி வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிட்டோம். ஜர்தோசியோட பாதி எதுன்னு பார்த்துக்கோங்க. பாதி எதுங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த ஹைட்டில் வச்சுட்டு ஒரு தடவை
கீழே குத்தி மேலே வந்து சுற்றணும். அதாவது ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஜர்தோசி வந்து டேமேஜ், அதாவது பிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்தோசியில் வந்து லாக் பண்ணி ஒரு லாக் செயினும் போட்டாச்சு. அது அப்படியே ரிவர்ஸில் மேலே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசியை கோக்க போகிறோம். அப்போ நம்ம எங்கே நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து நம்ம நாட்டை போட்டு முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் புரியாதது எதுவுமே இல்லை. ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் மெதுவாகவும் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு பென்சில்லையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி சொல்லித்தரேன். மேக்ஸிமம் இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா? என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் லெவல் வீடியோ ஃபுல்ஸுமே அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூப் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு தடவை தான் காட்டனை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணோங்கிறதுனால அதுக்கு மேலே வந்தது அதிகமாகவும் அசிங்கமாகவும் தெரியாது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற த்ரெட்டோட லூப் வருது. அதை வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து முன்னாடி ஒரு ஸ்டிச் பண்ணி மறுபடியும் ஒரு செயின். அதுக்கப்புறம் திரும்ப அந்த செயினை முடிக்கும் போது சென்டரில் மிட் பாயிண்டில் கொண்டு வந்துட்டு திரும்ப அதுக்குள்ளேருந்து எடுத்து ஒரு செயின். இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம். இந்த செயின் ஸ்டிச் பார்த்தா உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஏன்னா ஆரியில் வந்து ஆரம்பமே வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? நம்ம ஒரு லூப்பில் மிட் பாயிண்ட்லேருந்து அடுத்த லூப்பு, ஒரு லூப்பை முடிக்கிறதுல வந்து இன்னொரு லூப்பை வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு லூப்போட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதையே இப்படியே தான் இப்படியே சென்டர்லேயே தான் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சென்டரில் தான் போட போகிறோம். இந்த மாதிரி தான் இந்த செயின் ஸ்டிச்சை ஃபுல்லாக நீங்கள் போட போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், புரியாமல் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செயின் ஸ்டிச்சை திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.